நியூஸ் 80 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யாரை சந்திக்க போறோம்னா, கதை ஆசிரியர் லீலாவதி குப்புசாமி அவர்களை சந்திக்க போறோம். அவரு என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களை உங்களை வந்து எல்லாம் சொல்றாங்க, அருமையான கதைகள்லாம் நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்துங்க மேடம். நான் வந்து ஏதாவது சின்ன வயசுலேருந்தே நான் கதை எழுதுகிறேன் மேடம். அப்போல்லாம் வந்து நிறைய பேப்பர்லாம் கதை வந்துருக்குது. ஆனால் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போன பிறகு கதை எழுத விட்டேன். மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டினியூ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 28 புக்கு எழுதியிருக்கேன். அது சினிமாவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா என்னால் முடியல. ஏன்னா சினிமாவுக்கு தகுந்த கதைலாம் எழுதுகிறேன், என்னால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. அப்போ வந்து இப்போ சரி சினிமாவுக்கு எழுதலையே தெரியல, நம்ம எழுதலாம்னு சொல்லிட்டு நிறைய கதை எழுதிக்கிறேன். அதிகாரம்னு சொல்லிட்டு கதை எழுதினேன். ஆடியோ பற்றி டைரெக்டாக ஆடியோ வராங்க பார்த்தீங்களா, அந்த ஆடியோ எப்படி இருப்பார், குரூப் 1ல் வராங்க, குரூப் 1ல் வராங்க, ஆடியோ எப்படி இருப்பார், அந்த அந்த டிவிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கதை எழுதி எல்லாருக்கும் பார்த்தேன். ஆனால் ஆடியோ பற்றி சினிமா பற்றி அது தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் தெரியுது, வருவாய்த்துறை பற்றி தெரியல. நானும் எவ்வளோ பேர் சொல்லி பார்த்தேன், வருவாய்த்துறை பற்றி இது வரைக்கும் கதையே வந்ததில்லை. அதனால சரி சார், உங்களுடைய கதை நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு சினிமா ஆர்வம் வந்து எப்படி வந்துச்சு, எங்கேருந்து தொடங்குனீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க? மேடம் அரியலூர் மாவட்டம். மேடம் அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்ட சோழபுரம் சொந்த ஊர். அதாவது ராஜேந்திர சோழன் ஆண்ட இடம் அது. அங்கே வந்து நான் காலேஜ் படிக்கும்போது அப்பயே கதை எழுதிட்டு இருந்தேன். கதை எழுதி ஊரில் ட்ராமா போட்டேன். அப்பயே விதியா மதியாங்கிறது ட்ராமா போட்டு அப்பயே ஃபேமஸான ஒன்று தான். அப்பயே இருந்து கதை எழுதிட்டவங்க வர மேடம். கதை எழுதினால ஒழிய அந்த கதை வந்து வெளியே வர முடியல. புக்காக வந்த ஒழிய சினிமாவில் போனால் தான் எந்த புக்கும் எழுதினாலும் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வாய்ப்பு எல்லாம் போச்சு எனக்கு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அறிமுகப்படுத்துறதுக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா குறும்படம் எடுக்கிறாங்க. குறும்படம்னா யூடியூப்ல இது மாதிரி எடுக்கிறாங்க. சார், அது மாதிரி நீங்கள் இது மாதிரி எடுத்துருக்குது உண்டா? இல்லை மேடம், இப்போ தான் ஒரு கதை எழுதினேன். அதாவது சிவதாண்டவன் சொல்லி கதை எழுதிட்டு இருந்தேன். அந்த கதை எழுதும்போதே எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, சரி இது எழுதலாமல் யாருக்கு கொடுக்குன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். சரி கோயிலுக்கு போயிருந்தேன். நாங்கள் கோயிலில் போய் வச்சு சாமி கும்பிடும்போது என்னை அறியாமலே ஒரு உணர்வு வந்தது. அறியாமலே அந்த சிவனுடைய இது வந்தது. வந்த உடனே என் நண்பரை வந்து பார்த்தேன், கலைவான ஒருத்தர் பார்த்தேன். இந்த கதையை சொன்னேன். சொன்ன உடனே நல்லா இருக்கு கதைன்னு சொல்லிட்டார். அன்னைக்கே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாச்சு. அன்னைக்கு ஒரு டைரக்டர் வந்து பாக்யராஜ் அசிஸ்டன்ட் ஜெகதீசன் பையன் வந்து கதை நல்லா இருக்கு சார், அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சார், யூடியூப்ல வந்து நானும் சிவதாண்டவம் பார்த்திருக்கேன். சரி, ரொம்ப அருமையா எடுத்துருக்கீங்க. அந்த காலத்து ராஜாக்கள் இருந்து இந்த காலம் வரைக்கும் ரொம்ப அருமையா எடுத்துருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு தாட்டம் வந்துச்சு உங்களுக்கு? மேடம், நிறைய பேர் வந்து பூர்வீக சொத்தை பற்றி வச்சிருப்பாங்க மேடம். பூர்வீக சொத்துக்கு வந்து பட்டா வாங்கிக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை போலி பட்டா தயார் பண்ணி எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிற விவகாரம் தான் அந்த படமாக எடுத்தது. இப்போ நடந்த நிகழ்ச்சி தான் என்ன பண்ணால் அப்படின்னு கதையை எழுதி படமாக எழுதி பண்ணேன்னா, இந்த படத்தை எடுத்த பிறகு நிறைய எனக்கு ஃபோன் வரும். எப்படி வந்து இந்த படத்தை பார்த்த பிறகு தான் பூர்வீக சொத்தை நான் பட்டா வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது நம்ம ஒரு படம் எடுத்தோம்னா மக்களுக்கு மெசேஜ் போய் சேரணும். அதனால மக்கள் பலமல்லாமல் இருந்து தான் நல்லா இருக்கும். அது என்ன சந்தோஷமாக இருக்கும். சார், சிவதாண்டவனை பார்த்துருக்கேன். அப்போ உள்ள அந்த கதைக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல உள்ள இடம் மாதிரி இருக்குது. அது எப்படி இந்த காலத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்க? அது எப்படி எனக்கு சொல்லுங்க மேடம். அப்பயே அரசர் காலத்துல பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் கட்டுறதுக்காக இடம் ஒதுக்குவாங்க. சிவன் கோவில் கட்டுறதுக்காக இடம் ஒதுக்கும்போது அந்த இடத்தை எப்படியாவது வாங்கியாகணும்னு சொல்லி ஒரு மன்னன் இது பண்ணுறான். முடியாமல் சொல்லும்போது அவனை கொண்டுடுறான். ஆனால் சிவலிங்கம் வந்து அது பூமிக்குள்ளே போயிடுது. அதே சிவலிங்கம் தான் இப்போ லேட்டஸ்டாக வருது. புரியுங்களா? அப்போ வந்த மன்னன் தான் இப்போ வந்து தாண்டவன் ஒருத்தன் வரான். அதே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தாண்டவன் மன்னனாக இருப்பான், இப்போ தாதாவாக இருப்பான். புரியுங்களா? அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த குர்மிலம்மனுடைய பையன், அந்த பையன் தான் இப்போ சிவா கேரக்டர் வந்துடும். அதனால அது நல்லா அது ஒரு ஒற்றுமையாக தான் நாங்கள் கொண்டாந்துருக்கோம் மேடம். ஏன்னா பழசை நினச்சாதான் புதுசை நமக்கு வரும். கொண்டாந்து மேடம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஹரி சார் படம் நான் பார்த்துருக்கேன். அவருடைய படங்கள் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக வரும். அதே மாதிரி அந்த விறுவிறுப்பு நீங்கள் எடுத்திருக்கீங்களா? அது எப்படி உங்களால் எடுக்க முடிஞ்சது? மேடம், நான் வந்து கதை எழுதும்போது மூலக்கதையாக எழுதினேன். ஃபஸ்ட்டு இப்படி தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எழுதினேன். டைரக்டர் வந்து என்ன பண்ணாருன்னா, அது எப்படிலாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போனார். டைரக்டரோட திறமை வந்து உண்மையில பேர் ஜெகதீசன் பேர், பாக்யராஜ் அசிஸ்டன்ட்டு. இந்த பையன் அருமையாக வருவா. அவர் சின்ன பையன் தான்.
ஃபியூச்சரில் நல்லா வருவாப்புல. ம். நம்ம சொன்ன நான் என்ன ஐடியா பண்ணி கொடுத்தோனோ அந்த ஐடியா பண்ணி கரெக்டாக பண்ணிட்டாப்புல. சூப்பர். நல்லா 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 எடுத்துருக்காப்புல. ஆ. நல்லா வரும். இந்த படத்தை பார்க்க நிறைய பேர் பார்க்கணும். நிறைய பேர் பார்க்காம வச்சுருக்க பார்க்கணும். சார் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கதையை எழுதி நம்ம வந்து ஒரு திரைப்படமா கொண்டு வரதுக்கு வந்து நமக்கு ஒரு ப்ரொடியூசர் தேவைப்படும். ஆமாம். அப்படி இந்த கதைக்கு உங்களுக்கு யாரு ப்ரொடியூசர் வந்தது? எப்படி உங்களுக்கு அந்த அதான். கதையை வந்து கேட்டோன்னே உங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க? மேடம் நான் வந்து கதையை சொன்ன உடனே என் நண்பருக்கு கலைவாணன் சொல்லிட்டு ம். அவர் சினிஃபீல்டில் அவர் நல்ல ஃபேமஸான உள்ளவர் தான். நல்ல ஃபீலிங் உள்ளவர். சினிமாவில் நம்ம வந்தாகணும், நம்ம பேர் வந்தாகணும், ம். பணம் முக்கியம் கிடையாது, ம். ம். வந்தாகணும்னு நினச்சவர் உடனே இந்த படம் எடுக்கலாம் குப்புசாமி, ம். நல்லா இருக்குது ம். அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஊக்கம் அளித்தவர் அவர் தான். சூப்பர். அவரை வந்து நான் மறக்கவும் முடியாது மேடம். சூப்பர். ஓப்பனாக சொல்கிறேன், அவரை வந்து நான் மறக்க முடியாது. சூப்பர். ஏன்னா ஒரு 50 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் ஓ. இந்த படத்துக்கு ஓகே. பேர் வருமானட்டு. ம். பேர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ம். பேர் உருவாக்குனதுக்கு அவருக்கு நான் நன்றி தான் சொல்லி ஆகணும். சார் அரசு துறையில இருந்துன்னு சொன்னீங்க. சினிமாவில் வர்றதுக்கு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? மேடம் நான் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே நான் காலேஜ் படிக்கும்போதே நான் கதை எழுதிட்டு இருந்தேன் மேடம். ஆ. ஏன்னா கதை வந்து எல்லாருக்கும் வராது. ஏதோ நமக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு அது. ம். இன்னும் சொல்ல போனால் விவேக் என் கூட வேலை செஞ்சாப்புல. நடிகர் விவேக் இல்லை? நடிகர். ஆமாம், தலைமை சீட்டில் வேலை செஞ்சு தான் போனார். சூப்பர் சூப்பர் சார். நடிகர் தலைமையில் வேலை செஞ்சு தான் அவர் இதில் போனார். அப்படிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸில் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஓ. அந்த வகையில் நானும் தான் வந்த மேடம். ஓகே. ஆனால் வந்து இந்த அளவுக்கு அதாவது வந்து அதுக்கு கடுமையான முயற்சி வேணும், அதிர்ஷ்டம் வேணும். நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இல்ல. இப்போ தான் வந்துருக்குது. அது யாராலும் கலைவாணம் ஆனது. சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிலத்தினாலே பல பிரச்சனை இருக்கு. ஆமாம் ஆமாம். இடத்துக்காகவே பல பிரச்சனை இருக்கு. பல கோட்டு பழைய அடித்தடி சண்டைன்னு இருக்கு. எப்படி உங்களால அந்த இது கொண்டு வர முடிஞ்சிச்சு? மேடம் நில பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து அதாவது வந்து நீராளி புறம்போக்குறது, வாய்க்கா போடுறது, இதெல்லாம் தெரியாமல் வாங்கிடுவாங்க. நாளைக்கு பட்டா வாங்க முடியாது. பட்டா வாங்க முடியாது, அப்புள் வாங்க முடியாது, வீடு கட்ட முடியாது. அப்புறம் அனாதீன புறம்போக்குறது, அனாதீன புறம்போக்கு அது பட்டா பண்ண வாங்க முடியாது. புரியுங்களா? அப்புறம் வந்து மேய்க்கால் புறம்போக்கு. மேய்க்கால் புறம்போக்குன்னா ஆடு மாடு மேயிற இடம், அதுதான் மேய்க்கால் புறம்போக்கு. இதை பேர் இது தெரியாமல் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட்டா வாங்க முடியாது, கஷ்டப்படுறாங்க. பட்டா கொடுக்கறது அவங்களால முடியாது. அதனால வந்து இதை வந்து எது பார்த்தாலும் தெளிவாக பார்த்து வாங்கணும். அப்படி அதாவது நஞ்சை புஞ்சை கிராமத்தை நத்தம் புறம்போக்கு இதுக்கு தான் நம்ம பட்டா வாங்கலாம். அப்படிலாம் பட்டா வாங்க முடியாது. அதை வந்து வாங்கும்போது இது வந்து நஞ்சையா புஞ்சையா, இது கிராம நத்தமா நத்தம் புறம்போக்கா, அது பார்த்து உரமாக வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். சார் சிவதாண்டவ படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய படம் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. இதை பார்த்த மக்கள் பூரா ரொம்ப சந்தோஷம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இது மூலமா உங்களுக்கு ஏதாவது பட வாய்ப்புகள் வந்திருக்கா? அதான் மேடம், சிவதாண்டவம் வந்து அது தெலுங்குல படம் எடுத்தால் நல்லா ஓடும். ஆனால் தெலுங்காரங்க அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. இன்னும் நாங்கள் ஒன்றும் ஒப்புதல் கொடுக்குறோம் இன்னும். ஏன்னா தெலுங்கில் வந்து எப்படின்னா அந்த சிவனே வந்து கடைசியில் நான் எடுத்த கதையில் வந்து எப்படின்னா இந்த அப்பாவையும் கொண்டு வானுங்க. சிவனை போய் கட்டி பிடிப்பான் அந்த பையன். கட்டி பிடிக்கும்போது சிவனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்னால் இவங்களை அடிக்க முடியாது, நீயே பார்த்தோன்னு சிவனை நேரில் வந்து அடிக்கிறாப்புல நான் கதையை வச்சுருந்தேன். அது தெலுங்குக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் தமிழுக்கு மாதிரியே எடுத்து நான் ஒரு படம் மட்டும் வரோம். அதனால வந்து தமிழ் நல்லா இருக்கும். அது தெலுங்குக்கு கதையை மாற்றணும் கொஞ்சம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா சிவனை நேரில் அட்டாக் பண்ணுறாப்புல இருக்கும். சிவனை நேரில் அந்த பையன் மூலியமா உருவம் எடுத்து அட்டாக் பண்ணோம்னா நல்லா இருக்கும். சார் இப்போ சிவதாண்டவ படம் பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கு வரும்போது சொல்றீங்க சார். இப்போ தமிழில் ஏதாவது புதுசாக எதுவும் எடுக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு வந்திருக்கா அது மாதிரி? ஆமாம் மேடம். இப்போ டெய்லி பேப்பரை நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்முறை கொலை நடக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது மாணவர்கள் இந்த இளவயதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் குடிக்கிறாங்க. இதுக்காக புதுசாக ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன், டைரக்டர் கொடுத்துருக்குறேன். அது வந்து டைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அது போதைப் பொருள்லாம். ஆமாம், கள்ளக்குறிச்சி அதை வச்சு கள்ளக்குறிச்சியில் இப்போ பொதுவாக நம்ம வந்து பொதுவாக வந்து கள்ளக்குறிச்சின்னு கிடையாது, எல்லா இடத்துலையுமே தான் மாணவர்கள் வந்து போதைப் பொருளை பயன்படுத்துகிறாங்க, குடிக்கிறாங்க, போகிறாங்க. எல்லாம் இப்போ பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போதையில வந்து என்ன செய்யணும்னு தெரியாமலே செய்கிறாங்களே, கஷ்டமாக இருக்குது. அவங்க போதை போட்ட பிறகு நல்லதாக கெட்டுன்னு தெரியலையே, அதை வந்து பிள்ளைங்களை சரியாக ஒழுங்காக வளர்க்க தெரியலையே அவங்க. அதை வச்சு நான் ஒரு கதை எழுதிருக்கேன் மேடம். ஐஃபோன்னு சொல்லி டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஃபோனில் நடக்கிற நிகழ்ச்சியை வச்சு நான் கதையை எழுதிருக்கிறேன். அதுவும் டைரக்டர் கொடுத்துக்கிறேன். அதையும் வந்து
நம்ம நண்பர் கலைவாணன் தான் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கணுங்கிறது அவர்கிட்ட ஒப்படைச்சல கதையை. திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கு, ஊடகம் சக்தி இருக்கு. ஸோ அந்த திரைப்படத்துக்கு நீங்க இப்போ உள்ள திரைப்படத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? மேடம் இப்போ உள்ள திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜே இருக்காது. அது எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் நடித்த படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மெசேஜ் வரும். அந்த பாட்டுலையும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் கொடுப்பாப்புல. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அவளையே கொண்டு போவார் அவர். அதனால தான் அவர் மக்கள் தலைவன் பேரை வந்து வருது. அவரை வந்து இப்போ சினிமா பொறுத்த அளவுக்கு அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நம்ம இந்த நாட்டை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவர் தான். சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி ரொம்ப அழகா அருமையாக சொன்னீங்க. அவர் துறையிலேயே நீங்கள் வேலையும் பார்த்துருக்கீங்க, கவர்மெண்ட் வேலையும் பார்த்துருக்கீங்க. சார், எம்ஜிஆர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சா? இருக்கு மேடம். நிறைய நாங்கள் வந்து சர்வீஸ் கமிஷன் எழுதி பாஸ் பண்ணிட்டு போஸ்டிங் போட்டுட்டு எம்ஜிஆர் தான் எங்களுக்கு. சூப்பர். அதை எம்ஜிஆரை நாங்கள் மறக்க முடியாது. ரெண்டாவது இன்னொன்னா கலைஞர் என்ன பண்ணாங்கன்னா தமிழில் படித்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதை நிறைவேற்றினது எம்ஜிஆர் தான். அதனால் வந்து அதான் அவருடைய அவர் டைரெக்டாக நான் போஸ்டிங் பார்க்கும்போது டைரெக்டாக நான் அவர் பார்க்கறதுக்கு போக நிலம் சூழ்நிலை எனக்கு கண்டிப்பாக ஏற்பட்டுது. நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் அவரை தெய்வமாக நினச்சிட்டு வாழ்ந்துருக்கேன். சார், சிவத்தாண்டவ படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதார்ச்சையாக மொபைல் பார்க்கும்போது யூடியூப்பில் பார்க்கும்போது சிவத்தாண்டவம் வந்துச்சு. உள்ளே போய் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதை வந்து மக்கள் பார்க்குறதுக்கு என்னென்னு போட்டால் அது சிவதாண்டம் யூடியூப்பில் வரும்? மேடம் இது சிவதாண்டவம்னு யூடியூப்பில் போட்டு பார்த்தாவே ஆட்டோமேட்டிக் வந்துடும் மேடம். ரெண்டாவது வந்து வாய்மொழியாக சொல்கிறோம் பார்த்தீங்களா ஃபோனில் வச்சு, அது வந்து அது சொன்னாவே சிவதாண்டம் தானாக வந்துடும். அழகாக உங்களுக்கு படம் பார்க்கலாம். படம் பார்க்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சிவதாண்டவ படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது உங்கள் ஏஜுக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லை, ரொம்ப அருமையாக எடுத்திருக்கீங்க, ரொம்ப வெற்றிகரமாக எடுத்திருக்கீங்க. இப்போ உள்ள ஆக்ஷன் ஹீரோங்களுக்குலாம் உங்களுக்கு கதை இருக்கு, அவங்கள்ட்ட கதை இருக்குதா? எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க? மேடம், கற்பனைக்கும் வயசுக்கும் சம்மந்தமே கிடையாது மேடம். கற்பனை வந்து ஜென்ரல். அது 8 வயசுலையும் வரலாம், 80 வயசுலையும் வரலாம். கற்பனை வந்து அது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம், எல்லாருக்கும் வராதுங்க. ஆனால் வந்து இப்போ உள்ள ஹீரோக்களுக்கு உள்ள கதையும் என்கிட்ட இருக்குது. அவங்க எடுக்கணுமே. ஏன்னா அது அந்த தந்தாப்புல என்ன ஆக்ஷன் இருக்குது, அந்த கதை என்கிட்ட இருக்குது. இத்தனைக்கு டிபார்ட்மெண்ட்டில் கதை யாரும் வந்து டிபார்ட்மெண்ட் கதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். எல்லாம் ஒரு போலீஸு, ஒரு போலீஸு, ஒரு தாதா, ஒரு ரொமான்ஸ் வச்சு கதையை முடிச்சிடறாங்களே ஒழிய எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிபார்ட்மெண்ட் உள்ளே போனால் எவ்வளோ தவறு நடக்குது. அந்த தவறு சுட்டி காட்டினா மக்கள் புரிஞ்சுவாங்க. மக்களுக்கு என்னன்னு தெரியாது முதல்ல, எத்தனை துறைகளுக்கும் தெரியாது முதல்ல. அதுதான் நான் இது சொல்ல முடியல. இன்னும் நல்லா நிறைய எழுத வேண்டியது இருக்குது. இருக்கு கதை இருக்கு மேடம், கதை இருக்கு. ஆனால் சிவதாண்டம் வந்து ஒரு நல்ல ஒரு அம்சமான கதை. அது வந்து சிவனுக்கு உள்ள கதை மேடம். அது நல்லா அருமையாக இருக்கும். இப்போ உள்ளவங்களுக்கும் கதை இருக்குது, என்கிட்ட இருக்குது. வந்து கேட்டாங்கன்னா கொடுப்பேன். சார், இந்த சிவதாண்டவம் படம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து பேசப்பட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது. தெலுங்கு மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜ்லேயும் அந்த படம் வந்து பேசப்படணும், நல்ல பெரிய வெற்றிகள் அடையணும். இன்னும் நீங்கள் திரைப்படத்தில் வந்து பல பலங்கள் எடுத்து திரைப்படங்கள் எழுதி பெரிய வெற்றி பெறணும். நியூஸ் 80 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக மேலும் பல வெற்றிகள் அடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நன்றி.